இப்படியே குடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அம்மாவோட தம்பியா இருந்தா சரி, அண்ணனா இருந்தா சரி, உன்னை இப்படி ஆக்கணும்ங்களா உன் கால விழ வைக்கணும். பாரு, சின்ன பொண்ணு இசை அது எவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒத்துழைக்க முடியல. பாரு இசை, எத்தனையோ எவ்வளவு அழகா யோசிச்சிருக்கு. இதெல்லாம் போடா, நீ குடிக்கிறதுக்கு ஆவ. அண்ணன் இப்ப நமக்கான சந்தர்ப்பம், நீ திருப்பி அடின. உனக்கான நேரம் கிடைச்சிட்டு உனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. சுத்தமான ரத்தத்துல பிறந்த ஒண்ண ஊதாரியா பொறுக்கியா கேவலமானவன வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க நீ இப்படியே விட போற? வளர்த்து விடுறா. இப்ப வரைக்கும் நீ குற்ற வளர்ச்சியில இருக்கிய. இன்னொரு பொண்ணை ஏறிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களை நீ விட்டு வைக்க போற? உன்னால மகிமாவை விரும்பியும் அவ கூட சேர்ந்து வாழ முடியல. நீ ஏன் வெறுத்துக்கிட்டு அலையில? அதுக்கு காரணம் அவனுங்க. எதுக்கு விடணும்? அது மட்டும் இல்ல, நம்ம தாத்தா ஏழைங்களுக்காக கட்டின பள்ளிக்கூடத்தை அவனுக்கு சுயநலத்துக்காக பிரைவேட்டா மாத்தி மத்த எல்லா ஸ்கூலையும் நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்க பாரு, சில்லு போல இருந்துகிட்டு அந்த இசை அவ்வளவு அழகா யோசிச்சிருக்கான். அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி இங்க பாரு, அவனுங்க உன் கால விளக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான். விட்டுற, இது உனக்கான சந்தர்ப்பம். நீ குற்ற உணர்ச்சில இருந்து வெளியில வரணும்னா அவனுங்களை உன் கால விழ வை. ஆமாடா, நீ இந்த குற்ற உணர்ச்சில இருந்து முழுசா வெளியில வரணும்னா அவனுங்க உன் கால வந்து விழணும். அவனுங்க செஞ்ச தப்ப அவனுங்களே ஒத்துக்கணும். நீ ஒன்னும் பொறப்பால கெட்டவன் கிடையாது. அப்படி ஒரு இடத்துல நீ பிறக்கவும் இல்ல. நல்ல தாய் தகப்பனுக்கும் நல்ல சந்ததியும் பிறந்தவன். உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுலயும் அவ காதலிங்க பேர்ல உன்னை தப்பு பண்ண வச்சிருக்கான். தப்பும் பண்ண வச்சுட்டு உன்னை காட்டியும் கொடுத்துட்டு போயிருக்கான். அவெல்லாம் இப்ப வாழணுமான்னு கேட்க, அவெல்லாம் நல்லவளே இல்ல. அவெல்லாம் வாழவே கூடாது. இச்சைக்காக உன்னை பயன்படுத்திருக்கான். வெறும் காமத்துக்காக உன்னை பயன்படுத்திருக்கான். நீ அந்த குற்றம் வச்சுனா நல்ல பொண்ணு மகிமாவை எடுத்து பார்க்க மாட்டேங்கிற. இங்க பாரு, மகிமா நல்ல பொண்ணு. அவ கூட நீ வாழணும்னா உனக்குள்ள குற்றம் வச்சிருக்க கூடாது. இன்னத்தை தொட்டுட்டோம் வச்சுட்டோம் அசிங்கப்பட்டதானே நீ மகிமா எடுத்து பார்க்க மாட்டேங்கிற. எல்லா உண்மையும் மகிமாக்கு தெரியுங்கனாலதானே நீ அவனை எடுத்து பார்க்க மாட்டேங்கிற. அந்த விளங்காதவன் உன்னை ஏமாத்தினா நீ எதுக்கு குற்றம் வச்சுல இருக்கணும்? குடும்பமே செஞ்சு துரோகம் பண்ணிருக்கு, விடக்கூடாது. இங்க பாரு, நீ நின்று செஞ்சா நல்லது. ஆனா நாங்க விட போறது இல்ல. நாங்க இறங்கி அடிக்க போறோம். என்ன உன் ஒத்துழைப்பு தேவைப்படுது, அவ்வளவுதான். எங்களால சும்மா முடியாடா. சொன்ன மாதிரி சில்லு போல இருக்கிற இசை உங்களை இறங்கி செய்யும் போது இடுதடி மாதிரி இருக்கும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன 20 நாள் குடிச்சிட்டு குற்றம் வச்ச செத்துட்டு கிடக்க. அப்பா வேதனை படுறாருடா. அப்பா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாரு. மத்தபடி நீ இப்படி இருக்கிறது அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏதோ குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் இருக்குனால அவர் பாட்டுக்கு லாந்துறாரு. போதும்டா, அவர் இத்தனை வருஷம் சிறையில இருந்திருக்காரு. இனியாவது அவர் வாழணும்டா. இங்க பாரு, பெரிய அண்ணன் கிங்ஸ் எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்கான் பாரு. அவனை வச்சு அப்பாவுக்கு எந்த கவலையுமே இல்ல. அப்பா ஜெயில இருந்து திரும்பி வரும்போது அவனுக்குன்னு ஒரு அழகான குடும்பம், பேர பிள்ளையோட அப்பா வரவேற்றிருக்கான். ஆனா நீ நாளா என்னடா பண்ணிட்டு இருந்திருக்கோம்? இங்க பாரு, கிங்ஸ் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு எல்லாமே முன்னுக்கூட்டியே தெரியுது. எல்லாத்தையும் கரெக்டா பிளான போட்டு அடிக்கான். இந்த நேரத்துல இதை பண்ணணும்னா கரெக்டா கெச்சு போட்டு அடிக்கான். அவன் கூட போந்துட்டு நாம இன்னும் அந்த அளவுக்கு உசார் இல்லாம இருக்கோம். அண்ணன் எவ்வளவு புத்திசாலியா, எவ்வளவுதான் யோசிக்கிறான். நாளைக்கு ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு அவன் முடிவு எடுத்ததான். ஈஸி விஷயத்துல புரிஞ்சுக்க, அப்பா வரப்போது முன்னுக்கூட்டியே கணிச்சிருக்கான். அப்பா வரும்போது பேர புள்ள கையில இருக்கணும்னு கணிச்சிருக்கான். அதே மாதிரி அவ கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டான். அவன் எல்லாமே ஒரு கணக்கு வச்சிருக்கான். ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் எல்லாம் இங்க இருந்தா உண்மையிலே எல்லாத்தையும் ஓரளவுக்கு மாத்திருப்பேன். வேண்டாம், இதுக்கப்புறமும் நம்ம அப்படி எல்லாம் இருக்க வேண்டாம். நம்மளும் பின்னாடி வரத கணிப்போம். இங்க பாரு சாரணே, இனியும் பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. இங்க பாரு, நாம இப்படி இருக்க போய் தான் இசை இறங்கி அடிக்கா. சொல்ல போனா இசையை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனா அந்த புள்ள இறங்கி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. வேண்டாம், சொன்னா கேளு. அவனுக்கு தோற்கடிக்கணும். இந்த ஊர்ல அவனுக்கு சரி சமம் இருக்கானுங்க. நமக்கு இன்னும் போச்சுன்னு வச்சுக்க, நாம இப்படி இருந்தோம், அவங்க நமக்கு மேல பேர் புகழ வாங்கி தாத்தா பேர் அப்படின்னு நாள் அடிச்சுவானுங்க. அதான் உண்மை. அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்மளோட மேல போயிட்டா கண்டிப்பா அடுத்த வேலை நம்ம தாத்தா பத்தி அவதூறு பேசுறதுதான். அப்படின்னா தானே அவன் பேர் புகழ் ஓங்கி இருக்க முடியும். செம்பிளிங்க பேர் இருக்க வரைக்கும் அவன் பேர் எடுக்க முடியாது. அதனால அவன் மேல வந்து செய்யக்கூடிய முதல் வேலை நம்ம தாத்தாவை கரப்படுத்துவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்க சொத்து அவங்கிட்ட போகும். இங்க பாரு, முழுசா அப்படியே அவன் கோட்டையா மாத்திடுவான். செம்பிளிங்க கோட்டையா இருக்குது, அப்புறம் தியாகராஜன் கோட்டையா மாறிடும். அவனுக்கு இப்பவே அங்கங்க ராஜன் அன்கோன்னு அப்படி முத்திரை அள்ளி தெரிச்சுட்டு இருக்கானுங்க. தாத்தா பேர் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அவனுக்கு பேர் இருக்குது. இங்க பாரு, இசை ஒத்தையில போராடுனா போட்டு தள்ளிடுவானுங்க. அவனுக்கு படிச்சவங்க பேர்ல இருக்கிற ஒரு ஓனைங்க. நாம எல்லாம் ஒன்னா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இங்க பாருங்கன்னு, இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இறங்கி அடிக்க முடியும். நமக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? செத்தாலும் நம்ம குடும்பத்துக்காக சந்தோஷமா செத்துட்டு போயிடலாம். அவன் சொல்றதுதான் சரி. நமக்கு இப்ப கல்யாணம் முடியாம இருக்கிறதும் ஒரு இடத்துல நல்லதுதான். பரவாயில்லன்னு ஒரு கை பாத்துடலாம். எல்லாம் சரிதான்டா. கிங்ஸ் என்னையா ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்கான். அவன் என்ன பண்ணுதான், யாது பண்ணுதான், அவனை பத்தி எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த டவுட் எனக்கும் இருக்குது. நம்ம அன்னைக்கு நிச்சயத்துக்கு போயிட்டு வந்தோமே, அன்னையில இருந்து அவன் அப்படித்தான் இருக்கான். எந்த நிச்சயத்தோ? அதான் உனக்கும் அலெக்சன் எனக்கும் நடந்துச்ச அந்த குந்தாலிகள் கூட. அப்ப கூட கொல்ல கூட்டம் நம்ம கொல்ல வந்துச்ச. அதுக்கப்புறம் தான் அண்ணன் இப்படி இருக்கான். என்னமோ நடந்திருக்கு. அண்ணன் இவ்வளவு அமைதியா நான் இருந்து பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி அண்ணன் இதே மாதிரி லைட்டாவாத அமைதியா இருந்து நீ பாத்துருக்க? இல்ல, நான் பார்த்தது இல்ல. ஆனா இசை வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அடாவடித்தனம் பண்ணனான். அது ஏன்னு எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது. அந்த அடாவடித்தனத்துலதான் இசையை கண்டுபிடிச்சான். நீ என்னடா சொல்ற? அவன அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். ஆனா
இவனே ஒரு பிரச்சனை உருவாக்குவான், இவனே அங்க போய் தீர்வு சொல்லுவான். இவனை பார்த்தா யாருக்கும் யாருமே தெரியாது, மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாத்தையும். உதாரணத்துக்கு ஒரு லா காலேஜ்ல பிரச்சனை, நான் கூட அங்க ஸ்டூடெண்ட் கிட்டே தான் பிரச்சனை நினைச்சேன். ஆனா அங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் தீர்க்க போனான், அண்ணன் தான் அதை முடிச்சு வச்சான். ஆனா பின்னாடிதான் தெரிஞ்சது அதை உருவாக்குனதே நம்ம அண்ணன் தானே. அதுக்கப்புறம் அவனே கலவரத்தை உருவாக்குனான், அது தீர்த்ததுக்கு அண்ணனே போனான். அது வரைக்கும் நம்ம தாத்தா பேர் மட்டும் தான் நம்ம ஊர்ல இருந்தது. கிங்ஸ் என்ன நல்ல புள்ள மாதிரி எங்கனாலும் போவான் வருவான். யாருக்கும் அவன் என்ன பண்றான் யாது பண்றான்னு யாருக்கும் அவனை பத்தின எந்த விவரமும் தெரியாது. முக்கியமான நபர்களை தவிர வெளியில சாதாரண ஒரு கடை ஷாப் ஓனர் மாதிரி தான் போவான். சொல்ல போனா ஒரு பெட்டி கடை வச்சிருக்க மாதிரி தான் போவான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் பண்ற வேலை யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு நாள் தண்ணீர் இல்லாம அது வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எதிரிங்க உள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிச்சானுங்க. போட்டு தள்ளதுக்கு அண்ணன் அலைஞ்சானுங்க. அப்பதான் அண்ணனோட உண்மையான வீரமே தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அண்ணன் சண்டை போடுவார்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 1000 பேர் வந்தாலும் அவரை ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைல இருந்து ட்ரைனிங் கட்டிருக்காரு. யாருக்குமே தெரியாது அவர் எப்போ என்ன பண்ணுவாரு, யாது பண்ணுவாரு, எதை கத்துக்கிடுவாரு ஒண்ணும் நமக்கு புரியாது. ஆனா செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா பண்ணுவாரு. அப்புறம் தான் இவர் தான் அந்த கிங்ஸ்னே, இவர் தான் அந்த செம்புலிங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் மறைக்க முடியாது. அப்படி தெரியற நேரம் தான் இசை வந்து மாட்டினா. அதுவுமே அவராதான் அதை வெளிப்படுத்தினாரு. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது வரைக்கும் அமுக்கமா வச்சவரு எதுக்கப்புறம் வெளிப்படுத்தினாரு? இப்படி எல்லா காரியத்துக்கு பின்னாடியுமே ஏதோ ஒண்ணு இருக்குது. அவர் பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும். அவர் ஞானியா, இல்ல தீர்க்கதரிசியா, இல்ல ஞானவானா, இல்ல தெய்வமா? உங்களால யாராலையுமே யூகிக்கவே முடியாது. அண்ணன் எனக்கு அது போய் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்க யாராவது? இல்ல, சொல்லவே மாட்டான். நேர்மையா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா சில விஷயங்கள் பண்ணும்போது இது எங்க நியாயம் இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா பின்னாடி பார்த்தா அதுல பயங்கர நியாயம் இருக்கும். அண்ணனை யூகிக்கவே முடியாதுன்னு அப்படிதான் எனக்கு இப்பவும் தோணுது. அவர் அமைதலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. இசை கூட இருக்கா, அவளுக்குமா தெரியாது? உன்னை நல்லா புரிஞ்சுக்கண்ணே, இசையிலால 2 குணத்துல இருக்க முடியும். என்ன சொல்ற? எனக்கு இசை சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். சொல்ல போனா 6ஆம் கிளாஸ்ல இருந்தே எனக்கு அவளை தெரியும். அவளுக்கு அப்பவுமே 2 குணம் உண்டு. என்னடா சொல்ற? கிளாஸ்ல அவளே மாதிரி சுட்டி பண்ணு உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட வச்ச இடத்துல இருக்க மாட்டா. டீச்சருக்கே கிறுக்கு பிடிச்சிரும். ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு தாவா வைப்பா, பயங்கரமா சுட்டித்தனம் பண்ணுவா. நானே பார்த்து மிரண்டிருக்கேன். எத்தனை நாளும் அந்த பிள்ளைய பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன், என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அதே படிப்புன்னு வரும்போது இல்ல புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுக்கும் போது அப்படி பர்ஃபெக்டா எடுப்பா. அவன் டீச்சரோ யாருமோ மேல கை வச்சதே கிடையாது, வைக்கவே முடியாது. பாடம் எடுக்கிற வரைக்கும் அங்க குரங்கு தவண மாதிரி தவா. அடுத்த நாள் டீச்சர் கேள்வி கேட்டா பதில டான் அடிப்பா. சுத்தி இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி எனக்குமே மண்டி பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இவ்வளவு அந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு தானே இருந்தது, எப்படி இதுக்கு பதில் சொல்லுதுன்னு கண்ணீர்னு சொல்லுவா. டீச்சரால சொல்ல முடியாது கூட இவ ஆன்சர் பண்ணிடுவா. அதே குழந்தை இப்பவும் இருக்குது. துறனை கொண்டாடிக்கிட்ட விளையாடும் போது வேற மாதிரி இருக்கா. அதே சில தில்லங்கள் வேலை பார்க்கும் போது அவன் மூலம் கொஞ்சம் சர்ப்பா இருக்கு. இசையெல்லாம் நீங்க எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாது. அவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா முடிவெடுப்பா. நானும் கண்ணால பாத்திருக்கேன். எப்படி குடும்பமா நாங்கெல்லாம் தேட்டருக்கு போயிருந்தோம். இசை ஆசைப்பட்டானே ஜானனே எல்லாரையும் எங்களை கூட்டிட்டு போயிருந்தாரு. எப்பவும் வழக்கமா எல்லாரும் தந்தனி கார்ல தான் போகணும், அதான் ரூல்ஸ். ஆனா அன்னைக்கு அவளை கூட்டு போறதுனால ஜாலியா இருக்குங்கிறதுக்காக நாங்களும் அண்ணன் வண்டியில ஏறிட்டோம். ஜானனே முதலே சொன்னான் எங்க பின்னாடி வேற வண்டியில வாங்குறான்னு. இசை கூட போறதுக்கு ஆசைப்பட்டு நாங்களும் அதே வண்டியில ஏறிட்டோம். போயிட்டு வரும்போதே தூக்கிட்டானுங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா, 10-30 வண்டி இருக்கும். எங்க வண்டி சுத்தி வளைச்சிட்டானுங்க. அப்போ இசை ஒரு முடிவு எடுத்தாங்க பாரு, எங்களுக்குள்ள ஒரு நகைக்கீரல் கூட காயம் கிடையாது. இவ்வளவு யோசிக்கிற இசை அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கானா முக்கியமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் இறங்கி அடிக்க அண்ணா, நானும் இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இறங்கி அடிக்க சூப்பர்ண்ணே. அண்ணே எந்த உதவினாலும் நாங்க பண்றோம். அண்ணே அவனுக்கு வர நேரம் கெட்டப்ப மாத்து. இங்க பாரு, இப்போ உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் நீதான். நம்பர் 1 பணக்காரன் எப்படி இருப்போம் அந்த மாதிரி கெத்தா இரு. இப்ப நம்ம குடும்ப சொத்தெல்லாம் உன் பேர்ல எப்படி வருவானுங்கன்னு மட்டும் பாரு. அண்ணே ஆட்டத்தை பாருண்ணே, எந்த இடத்துல அவனுக்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போயிடாத. இப்போ நீ பணக்காரன், நீ துப்பி கொடுத்தா கூட வாங்கி அமுதம் நினைச்சு திம்பானுங்க. உன் மனசுல இருக்க ஆதங்கம் போற வரைக்கும் அவங்களுக்கு தக மட்டமா நடத்து. உன் மனசுல இருக்க ஆதங்கமும் வெறியும் கோமும் தீர வரைக்கும் அவனை அடிமட்டத்துக்கு கேவலமா நடத்து. இப்படிலாம் பண்ணா நிச்சயமா சொல்லண்டா, நீ அந்த குற்ற உணர்ச்சி முத வெளியில வந்துருவ. அப்புறம் நீ யோசிக்கிறது எல்லாமே சரியா இருக்கும். ஆமாண்ணே அண்ணே, அவனுக்குதான் வரானுங்கண்ணே. டேய் உனக்கு கெட்டப்ப மாத்துடா அண்ணே, நீ கெத்தா இருக்கணும்ண்ணே. சரி அவனுக்கு இங்கதான் வருவானுங்க. நாங்க உன்ன ஆபீஸ் ரூம்ல இருக்கதா சொல்லிருந்தோம். உன்னை பழையபடி அவளுக்கு அடிமையா வச்சு மறுபடியும் உன் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் எழுதி வந்திருக்கு தான் வாரானுங்க. இப்பவும் உன்னை முட்டாளு நினைச்சுதான் வாரானுங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் வந்துட்டு இருக்கானுங்க. செம்புலிங்க ஐயா சொத்துக்குள்ள இந்த சார முட்டாளுக்கு போய் சேர்ந்துட்டு, அதனால அது அவன் முட்டாள்கிட்ட நாம வாங்குறோம்னா இனி இந்த உலகத்திலே நாம தான் பணக்காரன்ட்டு வந்துட்டு இருக்கானுங்க. திரும்ப சொல்ற, அவனுக்கு உன்னை முட்டாளி நினைச்சுதான் வந்துட்டு இருக்கானுங்க. நான் முட்டாளிலடா, செம்புலிங்க ஐயா பேரன்னு நீ காட்டு.
கேவலமா நடத்தணும், கேவலமா நடத்தணும். நாளைக்கு நம்ம பண்ண இந்த விஷயம் அவனுக்கு தெரியும் போது தலை குனிஞ்சு இத்தனை வருஷம் நீ எவ்வளவு வேதனைப்பட்டியோ அதே மாதிரி அவனுக்கு படணும். பட வைக்கணும்னு நாம சொம்பலிங்க பேர கண்டிப்பா பண்ண வேண்டாம். டேய் எனக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் ஒருத்தரை தர மட்டுமா நடத்ததுக்கு? அதெல்லாம் அவனுக்கு வச்சிருக்க. எந்த இடத்துலயும் உன் கெத்த விட்டு கொடுத்துறாத. நீ செம்பலிங்க ஐயா மாதிரியே நடந்துக்கத. இசையை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க. இசை இருக்கு, காரணம் இருக்கு. இசையை மட்டும் என் கூட அனுப்பி வைங்க. இவன் ஏதோ காரணம் வச்சிருக்கான். சரி நான் போய் இசையை கூப்பிட்டு வரேன். இசை மட்டும் என் கூட இருந்தா போதும், வச்சு செஞ்சு விடுறேன். காதலிக்க பேர்ல இதை அசிங்கப்படுத்தினா பாரு, அவளுக்கு தனியா வச்சிருக்கேன்டா. டேய் அவ பாணியில போய் கை வச்சிரு. டேய் அவ இவனை காமத்துக்காக தானே பயன்படுத்தினா, எச்சில மாதிரி தூக்கி போட்டு போனல, என்ன எச்சில மாதிரி தான் நடத்தினான். அவனும் அப்படி ஆக வேண்டாம் அண்ணன். டேய் அதை இவன் பண்ண வேண்டாம், அதை வச்சு பண்ணிடலாம். அவனை எச்சிலே ஆகல. காமத்துக்காக யாரு பயன்படுத்தினாலும் சரி, அவங்களுக்கு அதுதான் கிடையில ஒரு போலத்தை உருவாக்குறேன். அவன் நாண்டுகிட்டு சாவர அளவுக்கு நான் பண்றேன். பாரு இத பண்ணும்போது உன் மூச்சு பார்த்து கூட அவன் மேல பட்டுக்க கூடாது. அவன் தொலை குடிஞ்சு நானி உன் கால வந்து மன்னிப்பு கேட்கணும். என் தம்பி இத்தனை நாள் வெந்து செத்து போயிருந்தால, இது அவன் ஒவ்வொரு நாளும் சாகணும். அவனை பெத்தன ஓனம் தூண்டிச்சு சாகணும். சூப்பர்னே. மகிமாவுக்காக தான் பண்ணிருக்காங்க. படவா ரஸ்கல். டேய் சாரோனே. அடா இது சாரோனா? இது என்னடா மாமா வீட்டு பக்கமே ஆளே காணோம். என்னடா எங்க மேல கோவம்னு கேட்க. படவா ரஸ்கல், இந்த தாத்தாவை பார்க்க வரணும்னு உனக்கு தோணல? சரி இது வரைக்கும் அப்படி இருந்துட்ட, இனி அப்படி இருக்க கூடாது. பெரியவங்கன்னா தண்டிக்க தாண்டா செய்வோம், தப்பு பண்ணா தண்டிக்கிறவன் தான் தாய் மாமா. நாங்க உனக்கு தாய் மாமாடா. என்னடா ரஸ்கல் இது? அட தாத்தா, சரி நான் உங்களுக்கு கவனிக்கவே இல்லையே. கவனிக்கலையா? அதுல போன் இருந்துச்சு கேட்கல. என்ன ஏதாவது எப்போ வந்தீங்க? நாங்க வந்த ரொம்ப நேரம் ஆகுதுடா. நீ என்னடா கவனம் இல்லாம இருக்க? தாத்தா வந்திருக்க, மாமாமார் வந்திருக்கானுங்க, நீ என்னடா காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்க? இப்படி என்ன நாங்க ஒண்ணு வளர்த்தா? சாரி தாத்தா, கொசு நினைக்க வயிற்றுல போகுது. வர தாத்தா மேல பயம் இல்லாம போயிட்டு உனக்கு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தா? என்ன இந்த பக்கம்? இது உன் ஆபீஸாடா? ஆமா தாத்தா, வீட்டுல கொடுத்துருக்காங்க. பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேனா, அதான் வச்சு பொழைச்சுக்கடான்னு வீட்டுல இருக்க சொத்த போய் என் பேர்ல எழுதி வச்சு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதான் சரி ஏதோ வேலை பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா எதனால தாத்தா கிட்ட கேட்டு முடிவு எடுக்க மாட்டேன்? ஏய் மாமா, நாங்க எதுக்குடா இருக்கோம் உனக்கு? ஏண்டா இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டதா? பாத்துக்கிட மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஆனா எங்க வீட்டாளுக்களு விடலையே, நீ பார்த்துதான் ஆகணும்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஏசி ரூம்ல தானே சத்து இருந்துட்டு போறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வரணும். சத்தா ஒரு சொத்துனா பரவாயில்ல, செம்பலிங்கையா சொத்தா அத்தனையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. என்ன பண்ண, பார்த்து தானே ஆகணும். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சொத்துனா எப்படி? அண்ணன் தம்பிக்குலாம் ஒண்ணும் கிடையாதா? இல்ல தாத்தா, அவனுக்கு அவனு பிசினஸ் போகுன்ட்டானுங்க. எவனுக்கும் சொத்து மேல ஆசை இல்ல. எனக்கு நான் ஊதாரியா சுத்திட்டு இருந்தேன்னா அதான் எல்லாருமா சேர்ந்து எனக்கே கொடுத்துட்டாங்க. இதனால நீ தாத்தா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? இல்ல தாத்தா, உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? டேய் இதெல்லாம் நீ எப்படிடா பாப்ப? அத சொன்ன எனக்கு தெரியாதுன்னு பரவாயில்ல வச்சு பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ண? முட்டா பயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து. இவனுக்கு இந்த சொத்து எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாது, இவனுக்கு சொத்து. சரி நீ இனிமேல் அங்க இருந்தது போதும். அந்த மாதிரி நம்ம மாமா வீட்டுல வந்து இரு. நீங்க தான் அங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே மாமா. டேய் மாமானா கண்டிஷன் பண்ணதான் செய்வேன், அதுக்காக மாமா வீட்டுக்கு வராம இருந்துட்டு அப்பாடா வர ரஸ்கல். இல்ல மாமா, உங்க வீட்டுல வாலிய பிள்ளைகள் இருக்குது, பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, அதனால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. அதான் வந்தா சருப்பால் அடிப்பீங்களே, அதான் நான் வரல தாத்தா. டேய் நீ கை வைக்காத இடம் கிடையாது. இந்த மாதிரி மாமாவுக்கு பொம்பளை பிள்ளைகள் உண்டு, அதான் நீ எதுவும் கை வச்சிடக்கூடாதுன்னு வராதுன்னு சொன்னேன். கோவத்தை சொல்லிவிட்டேன். என் பேர மேல எனக்கு கோவப்படக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் உரிமை தாத்தா, அதான் அடிச்சு கூட செஞ்சாரு. நீ அக்கா புள்ள, நீ எனக்கு புள்ள மாதிரிடா. நான் அடிச்சு வளர்க்காமா? செம்பலிங்க ஐயா பேர மேல ஒருத்தன் கை வைக்கிறான்னா அவன் அதுக்கப்புறம் உயிரோட இருப்பான். எனக்கு என் வரலாறு தெரியாம போயிட்டுடா. இதுக்கப்புறம் நீ உயிரோட இருப்பீங்க. டேய் என்ன பழக்கம்? தாத்தா வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, தாத்தா உட்காருங்கன்னு கேட்டிருக்கியா? தெனாவட்ல காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்க. ஏந்தி நான் உட்காரட்டும். தாத்தா இது எங்க ஆபீஸ், எங்க கம்பெனி ஆபீஸ், இது செம்பலிங்க ஆபீஸ். யாரா இருந்தா என்ன? உனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியுமாடா? இல்ல இதெல்லாம் உனக்கு பார்க்க தெரியுமான்னு நான் கேட்டேன். உங்க அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காடா, அந்த ஒண்ணுக்கு தப்பையிலுக்கு அத்தனை சொத்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னு. பாவாவா
ஒழுங்கு மாதிரி அம்மாக்கு பாதி சொத்தை கொடுக்க வழிய பாரு. இல்ல என் பிள்ளைக்கு சொத்து போகாம உங்களுக்கு எதுக்கு சொத்து? அம்மாக்கு தகுதி இல்லைன்னா எங்க அப்பா சொன்னாரு. அவரு யாரும் சொல்றதுக்கு நீ சத்தம் போட மாட்ட? எங்க அம்மா இத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சொத்து போகணும் நீ கேட்க மாட்டா? எப்படிதான் நான் கேட்க முடியும்? சொத்து என் பேர்ல வருது, நான் எப்படி கேட்பேன்? தென்னாவட்டு பேச்சு. அதான் அந்த குடும்பத்துக்கு போயிட்டல்ல, அதான் அந்த ரவுடி புத்தி உனக்கு வருது. என் வீட்டுல இருக்க வரைக்கும் நீ எப்படி இருந்த? பொம்பளை பறிக்க இருந்தேன் தாத்தா. டேய், அது உன் குடும்ப பத்தி. எனக்கு இருக்க கோத்துக்கு வெட்டிடுவேன் கொடுத்த. எந்த குடும்பத்துக்குள்ள பொம்பளை பறிக்க புத்தே? காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க அந்த புள்ளைக்கு எடுத்து தள்ளிட்டு அந்த பள்ளியை ஏன் மேல போட்டீங்கல்ல? பொறுக்கித்தனத்தை பத்தி யாருல பேசுறது? பொண்ணை தெய்வமா பாக்குற குடும்பத்துல பிறந்த வேண்டானா? பொண்ணை பார்த்தோன்னே கெடுக்கிற பத்தி உன் குடும்பத்துக்கு எனக்கு அதை கத்து கொடுத்துட்டீங்கடா. அப்புறம் தாத்தா என்னடா இவ்ளோ நேரம் ஆகுது, தாத்தா உட்கார வேண்டாம்? அடா என் தங்க புள்ள. யார் மாமா இவங்கலாம்? அதான் அந்த காலேஜ் வச்சு நடத்துனாங்களே எங்க அம்மா, அவங்க ரிலேட்டிவ். ஓ, நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. அதான் இப்போ அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லையே. ஓ, சமாதானம் பேச வந்திருக்காங்களா? என்னமா சொல்ற? என் பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொன்னோம். இல்ல, என் அப்பா இருக்காரு, என் அண்ணன் இருக்காருன்னு போயிட்டாங்க. அதனால கோபத்துல இனிமேல் அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமா இவங்க யாரு மாமா உங்களுக்கு? அதான் சொன்னேனம்மா, அந்த அம்மாவோட அண்ணன் தம்பிங்க, அவரு அப்பா. டேய் நான் ஒரு தாத்தா. இல்ல இசதங்க நீங்க சொல்லிருமா. மாத்தான் அப்படின்னு சொல்ல வந்தாரு, ஆனா அப்படி சொல்ல கூடாதுல்ல. ஆனா நான் சொல்லுவேமா. எங்க மாமா அதுக்கு மேலே சொல்லுவாரு. இல்லையா மாமா? என் புள்ள இருக்கனால அமைதியெல்லாம் இருந்துட்டேன். சாரோனே. சாரன் ராஜா. நீ என்னம்மா எங்க வீட்டு பிள்ளை கூடயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது? எங்க மாமாவுக்கு சொத்தை அவ்வளவா நிர்வாகம் பண்ண தெரியாது. அதான் அப்படியே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு. இல்ல, என் மாமா எனக்கு தாங்கன்னா தரமாட்டேன்னா சொல்லிடுவாரு. ஆமா, நீ கிட்ட நான் கொடுப்பேன். இந்த சொத்தெல்லாம் எப்படி எனக்கு நிர்வாகம் பண்ணே தெரியாது. நானும் கொஞ்ச நாள் ஆபீஸ் வந்து உட்கார்ந்தேன், ஒரு மண்ணும் புரியல. பேசாம நீ வச்சுக்கிறதியா? என்னது அந்த பொண்ணு? ஏமா உனக்கு தான் சொத்தெல்லாம் இருக்குதே. அதுக்கு இல்ல, எங்க தாத்தாக்கு என்ன புள்ளையா குட்டியா பொண்டாட்டியா வச்சு என்ன பண்ண போறாரு? என் பேரை தந்தா எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. அப்படிதானே மாமா? ஆமாமா, ஏமா நீனே வச்சுக்கமா. மாமாக்கு வேண்டாம், உனக்கு தான் 2-3 பிள்ளை இருக்கு, நான் வச்சுக்க. எதுல கையெழுத்து போடணும்னு சொல்லி நான் போட்டுருத. இவன் இன்னும் முட்டா பையில தாண்டா இருக்கான். இன்னும் இந்த சொத்தோட அருமை உனக்கு தெரியல. எப்படி கேட்டானு கொடுக்காம பாத்தியா? சாரணே, அம்மா ஒன்னே நினைச்சு அழுதுட்டு இருக்கா. முத வீட்டுக்கு வா. ஆமாடா, சோத்தரி திங்காம புள்ள புள்ளன்னு கிடக்கா. நீ முத வீட்டுக்கு வா. அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். என் முவக்காரி அழ வச்சே அம்மா பேர்ல அத்தனை சொட்டி எழுதி வாங்கிட்டோம்னா அப்புறம் பாக்கெத்துட்டு வந்து நம்ம சொத்தை எழுதி வாங்குறது ரொம்ப ஈஸி. அதான் செய்யணும். சரி சாரணே, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வடியா, அம்மா உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வா. அவன் எனக்கு அம்மாவே கிடையாது. சாரணே, அது உன்னை பெத்த வாங்கத மறந்துடாத. சொத்து இல்லாதவங்கள யார் தாத்தா? சொத்தே இல்ல, அவங்க நான் அம்மான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்? எனக்கு சொத்து இல்லாதவங்க தேவையில்லை. என்ன இருந்தாலும் உன்னை பெத்தவா. அதுக்கு என்ன, சொத்து இல்ல என்ன பண்ண? அவங்கள வச்சு நானா பாராத்தையும் பார்க்க முடியும்? உங்க புள்ள தானே, கடைசி காலத்துல நீங்களே பாருங்க. நல்லா பார்க்க முடியாது. நான் சாயங்காலம் கிளப்பு அங்க போய்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் இந்த கேள்வி போட்டு பார்க்க முடியாது. நீங்களே வச்சுக்கோங்க. உன்னை நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம்? எப்படியா பேசுறது? அதான் எங்க மாமா சொல்றாருல. ஏமா கொஞ்சம் நிப்பாட்டுமா. எங்க பிள்ளைய நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம்? பேசாலே, இதுக்கு மேல நீ இந்த குடும்பத்தில் இருக்கவே வேண்டாம். வா கிளம்பு. இல்ல தாத்தா, நான் எங்க வர? பொண்ணுங்க தானடா உனக்கு வேணும். ஆமா, வா. என்ன பண்ண? சரி, அங்க போறதா சொத்து பத்திரத்தை என்கிட்ட தந்துட்டு போங்க. எதுக்குமா? எதுக்கு? உங்களுக்கு தேவை உங்க புள்ள தானே. சாரணே, கிளம்பு வா. என்ன பண்ண இசை சொல்லுமா. வேண்டாம் மாமா, அங்க இருக்கு. என் புள்ள சொன்னா சரியா இருக்கும். என்ன சரியா இருக்கும்? என் புள்ள எப்படி இருந்த பைய நீங்க எல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே? எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க? அவனை நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம்? என்ன இருந்தாலும் டேய் வாடா நீ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்க கிளம்புங்க. சரி, எனக்கு பார்ட்டிக்கு போக நேரம் ஆயிட்டு. இசைட்டாங்க வா, உன்னை வீட்டை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே கிளப்பு பார்ட்டி எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். வா வா கிளம்பு. ஓகே மாமா. ஓகே தாத்தா, முடிஞ்சா இன்னும் நான் மீட் பண்ணலாம். ஓகே, நான் ரொம்ப பிஸி. டேய் என்ன சொல்ற? நான் ரொம்ப பிஸி தாத்தா. நான் சும்மாவே ஆடுவேன். கோடிக்கணக்கான சொத்து, இனி என் ஆட்ட சும்மா இருக்குமா? உலகத்தை அனுபவிக்க பிறந்திருக்கேன், அனுபவிச்சுட்டு போறேன்.
ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா போயிட்டு வரட்ட தாத்தா அனுபவிச்சுட்டு வரேன். நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாமா? சரவணே, நீ அனுபவிக்கணும் அவ்வளவுதானே. வேற நான் என்ன தாத்தா கேட்க போறேன்? என் கூட்டி கொடுக்க போறீங்களா? ஏய் சாரு! இல்ல, அந்த வழிதான் முன்னாடி பாத்தீங்களா தாத்தா? பொண்ணு இருக்கா, ஒன்னும் பேச முடியல, அதான் மெதுவா பேசிட்டு இருக்க. என்ன தாத்தா, கூட்டி கொடுப்பீங்களா? சரண், சரி, அப்போ உங்களால முடியாது, நான் வெளியிலேயே பாத்துக்கிறேன். என்னாலாம் இருக்க முடியாது தாத்தா, நான் சும்மாவே ஆடுவேன். இப்ப என் கால சேலங்க வேற கட்டி விட்டுருக்கு. சாரு மாற ஆட மாட்டேன். தங்க புள்ள, இந்தா ஃபைல் எல்லாம் நிப்பாது, மாமா கிளம்பி. மாமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். தங்க புள்ள சொன்னா கேட்காம இருப்பானா? போயிட்டு வாங்க மாமா. ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. இங்க யாருன்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். எங்க மாமா இல்ல, சரியான முட்டாளு. 4 வார்த்தை பாசமா பேசினாலும் சரி, 4 வார்த்தை அதட்டி கேட்டாலும் சரி, சொத்த பூரம் எழுதி வச்சிருவாரு. இன்னும் பாருங்களேன், 2 நாள்ல அவர் சொத்த பூரம் நான் எழுதி வாங்கிட்டு அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு அத்தனை சொத்தையும் ஆண்டு அனுபவிக்க போறேன். சரியான முட்டாளு மாமா. மாமா அப்படின்னா போதும், தங்கப்புல அப்படிம்பாரு, அத்தனை சொத்தை எழுதி கொடுத்துருவாரு. என்ன நான் வாங்காம இருக்கேன்னா கொஞ்சம் நியாயம் தர்மத்தோட இருக்கணும்ல, அதுக்குதான். ஏன் இப்ப சொத்து கொடுத்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என் பேருக்கு மாறிட்டுனா ஊர் உலகத்துக்கு சந்தேகம் வந்துடாது. நான் கூட இவ்வளவு சொத்தத்துக்கு அவருக்கு கொடுப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு அவ்வளவு கோவம். என்ன பண்ண, சொத்துல முக்காவாசி இல்ல, கிட்டத்தட்ட 90%, அதாவது இந்த உலகத்துல பாதி சொத்து. பர்மா, இலங்கை, அங்க இங்க, பாரிஸ், ஜெர்மனி, அங்க இங்கன்னு எல்லா நாட்டிலும் இருக்க சொத்து அத்தனையும் சாரன் மாமாக்குத்தான். ஆனா அவருக்கு ஒரு கப்பு, அவ்வளவுதான். சாயங்காலம் 2 பொண்ணுங்க, போதும், அவர் லைஃப் செட்டில். அப்படி நான் ஒரு நாளைக்கு 1000 திருப்ப அவருக்கு நான் வாங்கி கொடுத்தாலும் அவர்கிட்ட இருக்க சொத்துக்கு ஈடே ஆகாது. அதை நாய் துண்டுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு சொத்தை பூரி எழுதி வாங்கிடுவேன். எப்படி ஐடியா? நல்லா இருக்குல்ல? நீங்க எல்லாம் அனுபவஸ்தர்களே, உங்களுக்கு தெரியாதா என்ன என் பிளான் கரெக்ட் தானே? இப்போ எழுதி வாங்கினா சரியா இருக்குமா இல்ல பின்னாடி வாங்கினா சரியா இருக்குமா? ஆனா அவருக்கு சொத்து இருக்க கூடாது, எல்லாம் எனக்கு தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவன் கொடுத்தா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா இந்த இசை மட்டும் அனுபவின்னு அனுப்பி வச்சா நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது பாவம். என்ன சொல்றீங்க? அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதோ அடுத்தவங்க சொத்தை புடுங்கிறதோ பாவம். அடுத்தவங்க சொத்தை பார்க்கறதே தப்பு, அந்த தெய்வம் கூட மன்னிக்காது. சரி, எங்க அத்தை பேர்ல கொஞ்சம் காலேஜ் எல்லாம் இருந்துச்சே, எத்தனை காலேஜ்? ஒரு 4-5 காலேஜ் நினைக்கிறேன். இது இப்ப யார் பேர்ல இருக்கு? நீங்க அபகரிக்காமலா இருந்தீங்க, அதுக்கு தானே எங்க அத்தை வீட்டு விட்டு வெளில போனாங்க. அது அப்படி இல்ல, என் பொண்ணு எங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தா அதுக்கு பதில் காலேஜ கொடுத்தா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 80 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. உங்க காலேஜ்ல மட்டும் லட்சக்கணக்கான பிள்ளைங்க படிக்காங்க. ஒரு பிள்ளைக்கு 80 லட்சம் ரூபாய்னாலும் இன்ஜினியர் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அப்பா ஐயா அம்மா ஐயா அம்மா கோடி கோடி ஒரு நாளைக்கே கொட்டுதே. எங்க அத்தை என்ன அவ்வளோ கடனை உங்ககிட்ட வாங்கினாங்க? இல்ல அவ்வளோ பணம் வருது, எங்க அத்தை இதுக்கு உங்ககிட்ட வாங்கணும்? இல்ல அந்த பணத்தை வாங்கி எங்க அத்தை என்ன பண்ணாங்க? இல்ல வேற ஏதாவது காலேஜ் ஓபன் பண்ணாங்க? இப்ப சொன்னீங்களே ஏதோ தெய்வம் பாவம் அடுத்த சொத்தை பாக்குறது அபகரிக்கிறதெல்லாம் குற்றம்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். நீங்க எங்க அத்தை கிட்ட இருந்து எழுதி வாங்கினது குத்தம் இல்லைன்னா நான் என் சாரம்மா கிட்ட இருந்து கோடி 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 கோடியான சொத்தை எழுதி வாங்குறது தப்பு இல்லைல்ல? சின்ன பிள்ளை மாதிரி பேசி உனக்கு எவ்வளவு பேராசை? கிழட்டு பயலா இருந்தானே குமரியா இருந்தா என்ன, சொத்துன்னு வந்தா எல்லாரும் ஒண்ணு தானே. நீ கிழட்டு பயலா இருந்து எங்க அத்தை கிட்ட எழுதி வாங்கின, நான் குமரியா இருந்துகிட்டு எங்க மாமா கிட்ட எழுதி வாங்க போறேன். உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த கேடு கட்டவளுக்கு என்ன மரியாதை? கரெக்ட் தானே? பொம்பளை பிள்ளைக்கு நான் வடக்கம் ரொம்ப முக்கியம். நாங்க படிச்சவங்கம்மா, பண்புள்ளவங்க. அதனால நீ பேசுறதுக்கெல்லாம் மறு பேச்சு பேசாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் படிக்கணுங்குது, படிச்சாதான் பண்பா பேச முடியும். அடச்சி வாங்கடா, எனக்கு தான் படிப்பே கிடையாது. எனக்கெல்லாம் படிப்பு கம்மி தான்டா. புருஷன் ரவுடி தானே? அட தெரிஞ்சிருக்கு, பக்கா ரவுடி பைய. எங்க ஜானா போல
ரெண்டு பேரும் என் புருஷன்லாம் அப்படி இல்லை 1000 பேர் ஏத்து வந்து நின்னாலும் போட்டு தள்ளிடுவார் அவர் பொண்டாட்டி ஜானப்போட புள்ள பிறகு நான் மட்டும் என்ன படிச்சாலாவா இருக்க போறேன் நாங்க படிச்சவங்க பண்புள்ளவங்க எங்களுக்கு உன்ன மாதிரி பேசவும் தெரியாது செய்யவும் தெரியாது நாங்க நாகரிகமானவங்க படிச்சவங்க ஓ நீங்க தான் படிச்சவங்களா நான் நினைச்சேன் படிச்சவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சுட்டு படிச்சவங்க இப்படிதான் இருப்பாங்களோ சரி 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 இங்க பாருங்க எங்க மாமா ஒரு முட்டா பையன் இப்ப போறது ஏதாவது பொம்பளை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் எழுதி கொடுத்துட்டு வந்துருவாரு அது போல நான் முந்திக்கிடணும் சரியான முட்டா பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் தெரியுமா இப்படி நீங்க வளர்த்த போய் தான் இப்ப அத்தனை சொத்து எனக்கு வரப்போகுது உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் சரி போனா போகட்டும் 5-10 தந்து விடுறேன் வாங்கிக்கோங்க காலேஜுக்கு ஏதாவது டொனேஷன் வேணும்னா சொல்லுங்க போட்டுருவோம் இப்படி ஒரு பையனை வளர்த்து விட்டுருக்கீங்க நன்றி சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமா சரி நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே தாத்தா நான் ரொம்ப நல்ல பிள்ளை தாத்தா ஆனா ஒண்ணு உங்களை மாதிரி பெருந்தன்மையா யார் சொத்தையும் எழுதி வாங்காம அப்பெல்லாம் நான் இல்ல நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சவா அதனால நான் இப்படித்தான் பட்டா அண்டவன் கொடுத்தா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராணின்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராணின்னு அனுப்பி வச்சா அத்தனை சொத்து மட்டும் இவ பேருக்கு மாறுச்சதே நம்ம இங்க கோட்டை அமைக்கவும் முடியாது நம்ம அஸ்திபாரத்தை இங்க ஸ்ட்ராங்கா ஊனவும் முடியாது இதுக்காக இப்ப அத்தனை சொத்து இந்த முட்டா பேருக்கு மாறுச்சதே நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்ப சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சிட்டேன்னா ஓரளவுக்கு மேல அவங்க மேல போயிட்டோம்னா அப்புறம் ஏற்கனவே ஊர்ல நம்ம நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கோம் படிச்சோன்னே இன்னும் அரசியல் அப்படின்னு போனோம்னா நம்ம மேல வந்துடலான்னு பார்த்தோம் அத்தனை சொத்தி இந்த முட்டாளு கெழுதி வச்சிருக்காங்க இப்ப இவ ஆட்டை போட்டா நம்ம நிலைமை எடுத்துக்காவதே ஐயோ நம்ம காலேஜ் நில கொண்டு போயிடும் இப்ப என்ன பண்ண அவன் சாம அரசியல நிக்கான்னு தெரிஞ்சுதான் அந்த பொம்பளை விட்டு அவனை மயக்கணும் அவன் பொம்பளைக்கு மயங்கவே இல்ல அப்படியே விட்டுருந்தா கூட அவன் தோத்து போயிருப்பான் இப்போ அவன் அண்ணன் மாதிரிலாம் சேர்ந்து அவனை பிடிச்சி வச்சு இப்ப அவனை அரசியல் தூக்கிட்டு இப்ப கிங்ஸ் இருக்கான் அரசியல்ல இங்க எல்லாமே தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கு ஜான கவுக்கிறதுக்கு உன்னை கொண்டு போனான் அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டான் ஏறெடுத்து பார்க்கல அவன் அஸ்திவாரத்தை ஆட்டி படைக்கலான்னு பார்த்தோம் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது இப்ப இந்த முட்டா பைக்கிட்டு நம்ம எப்படி சொத்தை வாங்க போறோம் இப்ப இந்த முட்டா பைக்கிட்டு நம்ம சொத்தை வாங்கல நம்ம இருக்க காலேஜ் எல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் அண்ணன் தம்பி எல்லார் பேர்லயும் சரிசமா இருக்க போயினா எவனையாவது ஏமாத்தி சொத்தை வாங்கலான்னு பார்த்தோம் இப்ப எல்லாவனும் சேர்ந்து ஒருத்தனுக்கே கொடுத்துட்டான் இப்ப இவன் எங்கேயாவது போய் ஏமாந்தாலோ இல்ல யாராவது எழுதி வாங்கினாலோ நம்ம நடுத்தருவுக்கு தான் வரணும் நான் ஜானு கிட்ட அந்த பொம்பளை அனுப்பி அவன் பேர்ல இருக்கிறத போய் எழுதி வாங்கிடலான்னு பார்த்தேன் அவன் கண்டிஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம கைவசம் கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன் அவன் தேறிட்டான் அப்படிதான் சாமு அவன் பேர்ல இருக்க சொத்து பூரா நமக்கு வந்துருந்தா அவனை போதையிலே வச்சிருந்தோம் அவன் போதைய கையில எடுத்தான் பேதைய கையில எடுக்கல பேதைய கையில தொட்டுருந்தோம்னா சொத்தை எழுதி கொடுத்துருப்பான் இப்போ அரசியல அந்த கிங்ஸின் கால் பதிச்சுட்டான் இனி நம்ம அந்த பக்கம் கூட போக முடியாது இப்ப என்னப்பா பண்ண போறோம் என்னடா பண்ண என்ன ஆனாலும் சரி இவனை விட்டுறாதீங்க இவன் பேருக்கு அத்தனை சொத்து நம்ம பேருக்கு வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவன் என்ன கேட்டாலும் பண்ணிருங்கடா அவன் என்ன கேட்டாலும் கொடுங்க அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க அவன் பேர்ல இருக்க சொத்து மட்டும் நம்ம பேருக்கு வந்துடணும் இதா சாக்குன்னு அவன் காலை விழ வைப்பான் அவன் காலை கழுவிட்டாலும் பரவாயில்ல டேய் இருக்க சொத்தெல்லாம் போயிடும் சொன்ன கேளுங்க அவன் பேர்ல கத்துன சொத்து நம்ம கிட்ட வரணும் என்ன வேணாலும் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும் ஏன் கிங்ஸ் ஏன் இவ்வளவு ஸ்பீடா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க எப்பவும் கேள்வி கேட்க மாட்டிய கேட்க மாட்டேன் எப்பவும் நீ சரியா தான் பண்ணுவ இல்ல ஜான் எல்லாம் வர சொல்லிருக்கியா அதான் கேட்டேன் ஆமா அண்ணே வந்துட்டாரு அப்படி அப்பவே சொல்லிட்டேன் கடை பக்கத்துல வந்துட்டான்னு நினைக்கேன் கார் பார்க்கிங்ல நிப்பானா இருக்கும் இந்த ஜானே வந்துட்டான் என்னடா எதுக்கு திடீர்னு வர சொன்ன அது சரி இவனை ஏன் தூக்கிட்டு வந்த இல்லடா 2 பேரும் மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தானுங்க அபியும் ஒத்தையில எப்படி பாப்பா அவனுக்கு ஒரு பையன் வீட்டுல காணல இசை சாரன் கூட வெளியில போயிட்டான் கவினி இவங்க எங்க போனானுங்கன்னே தெரியல அம்மா அங்க போயாச்சு பிள்ளை பக்கம் ஆள் இல்ல அதான் சரி ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போனேன் ஒரு பிள்ளை பாத்துக்கன்னு வீட்டு வச்சுட்டு வந்தேன் டேய் கார்ல வரும்போது தூங்குனா தூங்கட்டும் சரி பிள்ளை பண்ண என்னடா திடீர்னு கிடைக்க சொன்ன எதுக்கு நீ கொஞ்ச நாளைக்கு லீவ் போடு எங்க அதான் உன் கண்டிஷன் இருக்குல்ல கொஞ்ச நாளைக்கு நீ வெளியில வரணும் டேய் புது கான்ட்ராக்ட் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் வேலையை முடிக்கணும்டா புது மேனேஜர் நல்ல பையன் அவன் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்கறனால கதை ஓடிட்டு இருக்கு டேய் அதெல்லாம் தவிக்காத சொன்னா கேளு ஒரு 3 மாசத்துக்கு 3 மாசமா டேய் அத்தனை ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிரும்டா ஆகாது பாக்கிறதுக்கு ஆள் இருக்கு டேய் தேவா இவன் சயின்டிஸ்ட் படிச்சிருக்கான் நான் பார்க்கல இவன் பார்க்கல இவன் ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தன் பார்க்க போறான் 3 மாசத்துல அவன் எப்படி கத்துக்கிறதான்னு மட்டும் பாரு யார்டா கவினா அவன் இது சரிப்பட்டு வரமாட்டான் சொன்னா கேளு இல்ல ஏய் கௌரியாட்டா மட்டும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு படிக்கிறதா ஆனா படிச்சுக்கிடுவான் புது கான்ட்ராக்டா நிறைய கான்ட்ராக்ட்
டாப்ல போய்கிட்டு இருக்கேன். வேண்டாண்டா, என்ன நம்புங்கண்ணே. ஏய் நீ சயின்டிஸ்ட், உனக்கும் இந்த லைஃபுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுவும் படிச்சிருக்கேன். நம்ம வீட்டுல செங்கோட்டைய மனைவி இன்ஜினியரா. அவங்க இவனுக்கு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியில போகல. அவங்க வீட்டுல இருந்து இவனுக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா கான்டாக்டையும் எடுத்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவனை கூட கூட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவன் நல்லா கெச்சு போட்டு பிளான போட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வேணா சந்தேகமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, செங்கோட்டன் ஐயா மனைவி இன்ஜினியர் தான். அவங்க வீட்டுல இருக்க எல்லா பசங்களுக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க எங்க படிப்பு போக மிச்ச நேரம் அவங்க எங்க கிளாஸ் எடுப்பாங்க. அப்படியா? ஆமாண்ணே, நல்லா பண்ணுவேன். இப்ப எனக்கு சர்டிபிகேட் தேவையில்ல. ஆனா என்னால இன்னொருத்தவங்களுக்கு கத்து கொடுக்க முடியும். சரிடா, இப்ப யாருக்கு கத்து கொடுக்க போறீங்க? இவனுக்கா? ஆமாண்ணே, இவனுக்கு தான். இவன் வீட்டுல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவான். ஆனாலும் நான் காலேஜ்ல சேர்த்திருக்கேன். அவன் போவான், முறைப்படி சர்டிபிகேட் எல்லாம் வாங்குவான். அவன் படிச்சுக்கிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இன்னொரு வேலை வந்திருக்கு. என்ன? வீட்டுல என்ன நடக்குங்கிறத நீ கண்காணி. என்ன சொல்ற? கொஞ்சம் வீட்டை கண்காணி, உன்னால முடியும். சரி, இனி நீ கண்டிஷனுக்குலாம் போக வேண்டாம். இவன் போவான். நம்பிக்கை போங்கண்ணே, நான் கூட இருக்கேன்ல. சொதப்பிட மாட்டீங்களே? இல்ல, சொதப்ப மாட்டோண்ணே. போ, தத்த கூட போ. போ, பார்த்து போனோம். சீக்கிரம் வந்துடணும். சரிண்ணே, நீ போயிட்டு வா. நீ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போயிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் அங்க வர சொன்னேன். இனிமேல் அங்க போக கூடாது நீ. சரிடா. ஒன்னு விடாம ஊதி எடுங்கடா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன நடக்கு, யாது நடக்கு? அன்னைக்கு ஏதோ பெருசா சொன்னானே மேனேஜரு, அவனை தட்டி தூக்குங்கடா. என்ன கண்டிஷன் ஒர்க்ல என்ன தவறு இருக்குது? அன்னைக்கிட்ட 3 மாசம் தான் டைம் வாங்கிருக்கேன். அதுக்குள்ள அதுல நடக்கிற எல்லாத்தையும் தட்டி தூக்கணும். 3 மாசம் என்ன, ஒரே மாசம் தட்டி தூக்குறேன். அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீ படிக்க தான் அங்க போயிருக்க. அவர் அந்த நம்பிக்கை தான் போயிருக்காரு. அதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிக்கணும். டேய், இது ஜானுக்கிட்டே சொல்லிருக்கலாம்டா. வேண்டாம், அண்ணன் முதல்ல வந்து கலை இறங்குவாரு. அவர் இறங்குனாருன்னா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். வேண்டாம், நாம தான் உள்ள போனோம். சொல்லிட்டேன், உள்ள இறங்கிருந்தேன். நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை தட்டி தட்டி தூக்கிருக்கானுங்க. அரசியல கை வச்சு அன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் கை வச்சிருக்கானுங்க. டோட்டல நம்மள காலி பண்ணிருக்கு. என் கோட்டைக்குள்ள யாரும் வர முடியல, விட்டுட்டானுங்க. இங்க பாரு, அன்னை கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள என்ன நடக்குன்னு அத்தனை ஊதி பறக்குங்க. நமக்கு தெரியாம சின்ன துரும்பு கூட அங்க ஏதாவது நின்று வேலை பார்க்கும். ஒருத்த விடாதீங்க, எல்லாரும் மேலே சந்தேகப்படுங்க. என்ன நடக்கும் போது கண்காணிங்க. நீங்க அங்க வேலைக்கு போயிருக்கதான் தெரியணும். யாருக்கும் உங்க மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அண்ணனுக்கு பதில் வந்திருக்கேன். அது கொஞ்ச நாள் தான் இருக்க வரைக்கும் சுட்டலாம் நினைக்கிறேனே. சும்மா மேலோட்டமா ஊழல் பண்ணுங்க. எதிரி தானா உங்ககிட்ட இருந்து சரணடைவான். அப்ப தெரிஞ்சிடும் எவன் திருடனே. அங்க வேலை பக்கம் தெற்கு பொண்ணு வரைக்கும் சந்தேகப்படுங்க. தட்டி தூக்கிடுறானே. காரங்க பார்க் பண்ணிருக்கேன் தாத்தா. காருக்கு போயிடலாம். தாத்தா கார் ஓட்டுறேன், நீ தாத்தா கூட சேர்ந்து கத்துக்க. சரி வா, காருக்குள்ள போலாம். வண்டி வந்து பாத்து நில்லுங்கய்யா.